பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எஸ்ரா புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யூதாவுக்கு திரும்பி வருவதற்கு முன்பதாக யூதர்கள் பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் தங்கியிருப்பார்கள் என்று எரேமியா முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாக சொல்லியிருந்தார். எரேமியா புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். அந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்பு கிமு 605 நிகழ்ந்த முதலாம் சிறையிருப்பிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும். அது யோயாக்கீம் அரசாண்ட 3வது ஆண்டு கிமு 538 வரைக்கும் ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பின்பே ஜனங்கள் தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி வர தொடங்கினார்கள். அங்கே கர்த்தராகிய தேவன் அந்த மீட்பின் நீரோட்டத்தை நியமிக்கப்பட்ட அதன் முடிவுக்கும் வரலாறு முழுவதும் நடத்துகிறார். மகிமை உண்டாவதாக. அந்த முயற்சியிலே வலிமை மிக்க அநேக ராஜாக்களை அவர் சிறுமைப்படுத்தின காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆட்சியாளர் மீது கொடிய நியாய தீர்ப்பை அனுப்பினார். தமது வார்த்தையை நிறைவேற்றி தமது நோக்கத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஒருவரை சர்வதேச தலைவராக உயர்த்துவது அவருக்கு சித்தமாயிருந்தது. கோரேசின் இதயத்தை ஏவி எழுப்பி அவர் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு சிறையில் பிறந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி தூண்டினார். எரேமியாவின் மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்த காலத்திலே தேவனாயத்தை நிறைவேறும்படியாக செய்தார். ராஜாவின் எழுதியும் கர்த்தர் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது என்று நீதிமொழியில புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. கோரேஸ் தோன்றுவதற்கு 160 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எருசலேமை ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படி யூதர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி வருவதற்கு கோரேஸ் என்ற ராஜாவுடைய ஒத்தாசை இருக்கும் என்பதை அங்கே தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லியிருந்தார். மகிமை உண்டாவது. தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்படி தங்கள் உண்மையான ஜனங்களின் சிலரின் இருதயங்களை பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனாயத்தில் எழுப்பினார். 50,000 பேர் கர்த்தருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து பாலஸ்தீனா நாட்டுக்கு திரும்பி அவர்கள் புனித யாத்திரையில் கலந்து கொண்டனர். மற்றவர்கள் சிறையிருப்பிலேயே இருந்து விட்டனர். மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து அங்கே சிறை கைதிகள் திரும்பி வருவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். திரும்பி வந்த சிறை கைதிகளுடைய பட்டியலை 2வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. அது எத்தனை எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வருகை, 2வது வருகை, 3வது வருகை. இங்கே காணப்பட்ட முதல் வருகை கிமு 538 செருபாபேலின் தலைமையின் கீழே நடந்தது. அங்கே 2வது வருகை கிமு 457 எஸ்ராவின் தலைமையின் கீழ் நடந்தது. 3வது திரும்புதல் கிமு 444 நெகேமியாவின் தலைமையிலே நடந்ததை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. இங்கே 3வது அதிகாரத்திலே பலிபீடம் திரும்ப கட்டப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம்.
சிறைப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்தார்கள். அந்த பலிபீடமானது யூதருடைய தொழுகையின் மையமாக இருந்தது. ஏனெனில் அதன் மேல் பலிகளும் இரத்தமும் தேவனுக்கென்று பாவ நிவாரணமாக செலுத்தப்பட்டது. தன்னை சுற்றியிருந்த ஜனங்களிடமிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து அதை பாதுகாக்கும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு கூடார பண்டிகை ஆசரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்கு திரும்பி வந்த பிறகு ஜனங்கள் அவர்கள் ஆலயத்தை கட்டும்படியாக முயற்சித்தார்கள். கர்த்தருடைய ஆராதனையை மீண்டும் உறுதியான நிலைமையில பலப்படுத்த முடியும், தங்கள் ஜீவியத்தில் தேவனை முதன்மையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். சமயமே உண்டாவதாக. அங்கே தேவாலயம் திரும்ப கட்டப்படுவதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். அதே வேளையில் தேவாலயம் கட்டுவதற்கு எதிர்ப்பு வருகிறது. அவபக்தியர்கள் மூலமாக வருகின்ற ஓரளவு எதிர்ப்பை விசுவாசிகள் எப்பொழுதும் சகித்து கொள்ள வேண்டியிருக்கும். சக்தி தழுவிற நீதிமான்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து இந்த பயமுறுத்தல்கள் எல்லாம் ஜபத்தினாலும் உண்மையான விசுவாசத்தினாலும் எதிர்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லிதான் காரியம் தேவனுடைய விரோதிகள், தேவன் ராஜ்யத்துக்கான விரோதிகள் யூதர்களோடு ரகசியமாக உட்புகுந்து தேவனுடைய சேவை வேலையின் முன்னேற்றத்திற்கு ஒருமித்து உழைப்போம் என்று பாவனை செய்து ஆலய கட்டுமான பணிகளுக்கு தடை செய்ய முயற்சிக்கிறதான காரியங்கள், சத்துருவானவன் தந்திரமாக செயல்படுவதான காரியங்கள் ஆகியவளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே ஆவியானவர் அருளப்பட்ட வெளிப்பாடாகிய தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிராத பொய்யான விசுவாசியினால் அங்கே ஒத்துழைப்பு கொடுக்கப்படுவது நிறுத்தப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். சமயமே உண்டாவதாக. அகாஸ்வேரு அர்த்தசஷ்டா காலத்திலே இந்த எதிர்ப்புகள் தொடர்ந்தது. இந்த எதிர்ப்பின் மூலமாக வேலை தடைபட்டு நின்று போயிற்று. வசனங்களை தியானிக்கும் பொழுது சர்மல தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருள் செய்வாராக. ஒரு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.